கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். இயேசுவோடு செல்லும் யாத்திரை ஆனந்தமே, அவர் மார்பினில் சாய்ந்து சென்றால் பயமில்லையே. இயேசுவோடு செல்லும் யாத்திரை ஆனந்தமே, அவர் மார்பினில் சாய்ந்து சென்றால் பயமில்லையே. அன்பு நிறைந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் ஆறுதலான வார்த்தைகள் அவர் அன்பை எனக்கு சொல்லிவிடும். கனிய விடவும் இல்லை, வெறுத்து ஒதுக்கவில்லை, என்னை தனிய விடவும் இல்லை, வெறுத்து ஒதுக்கவில்லை. அந்தம் வரை அன்பு போதும், இயேசு மட்டும் வந்தால் போதும். அந்தம் வரை அந்த அன்பு போதும், இயேசு மட்டும் கூட வந்தால் போதும். இருள் நிறைந்த வாழ்வினில் வழி எது என்று தெரியல, அலை நிறைந்த பயணத்தில் கரை எதுவும் காணல. இருள் நிறைந்த வாழ்வினில் வழி எது என்று தெரியல, அலை நிறைந்த பயணத்தில் கரை எதுவும் காணல. ஒன்றை நான் அறிவேன், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளோர், கண்மணி போல் காவலாக காத்திடுவார் என் தெய்வம். ஒன்றை நான் அறிவேன், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளோர், கண்மணி போல் காவலாக காத்திடுவார் என் தெய்வம். பெருவெள்ளமும் அடங்கி போய்விடும், இயேசுவின் கைகள் என்னை தாங்கி நடத்திடும். பெருவெள்ளமும் அடங்கி போய்விடும், இயேசுவின் கைகள் என்னை தாங்கி நடத்திடும். இயேசுவோடு செல்லும் யாத்திரை ஆனந்தமே, அவர் மார்பினில் சாய்ந்து சென்றால் பயமில்லையே. இயேசுவோடு செல்லும் யாத்திரை ஆனந்தமே, அவர் மார்பினில் சாய்ந்து சென்றால் பயமில்லையே. ஓரோர் பாதையும் அற்புதமே, இயேசு தரும் அனுபவமே, நன்றி சொல்லி தீர்த்திட முடிவதில்லை என்றுமே. ஓரோர் பாதையும் அற்புதமே, இயேசு தரும் அனுபவமே, நன்றி சொல்லி தீர்த்திட முடிவதில்லை என்றுமே. இரவிலும் பகலிலும் இயேசு எந்தன் காவலர், பரத்தில் என்னை சேர்க்கும் வரை கைவிடாத சிநேகிதர். இரவிலும் பகலிலும் இயேசு எந்தன் காவலர், பரத்தில் என்னை சேர்க்கும் வரை கைவிடாத சிநேகிதர். நித்திய சிநேகமே, நிகரில்லா சிநேகமே, நித்திய காலமாய் நிலை நிற்கும் பந்தமே. நித்திய சிநேகமே, நிகரில்லா சிநேகமே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளையில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் அருளிய மாபெரும் கிருபைக்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கண்ணீர்த்துடைய கரங்களின் சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளையில் கூட உங்களோடு நான் பேச வந்ததான வார்த்தையானது, இந்த உலகமானது ஒரு பாவத்துக்குள்ளாக இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் மனுஷனை தேவன் உண்டாக்கி அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார், அந்த வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எடுத்தவர்கள் வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார்.
உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் நாம மகிமை. எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? அப்படி சொன்ன வார்த்தையை கைக்கொள்ளாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் நாம. ஏன்னா இந்த உலகமான சரியான பாவத்துக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி தான் நம்மளை எச்சரித்து இன்னைக்கு காட்டுகிறார். ரோமர் 6 அதிகாரம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டா பாவம். அதை சொல்ற, நீ பாவம் செய்வாயானால் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, மிகவும் எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டிய இந்த காலம். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்வோமானால் நமக்குள்ள பாவம் வராது, நமக்குள்ள சாபமும் வராது. எசேக்கியேல் அதை குறித்து சொல்லும்போது, எசேக்கியா தீர்க்கதரிசி எழும்போது 18:4 இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். போதும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பாவம் செய்யாதபடி என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய நியமங்களையும் நீ கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரித்து காட்டுகிறார். என்னாகும் 32 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிப்போம் என்றால், நீங்கள் இப்படி செய்யாதே போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழாவிட்டால் அவருக்கு முன்பாக நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். வேதத்தில் நிறைய இடங்களில் நிறைய மனிதர்கள் பாவத்தினால் அழிந்து போய்விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரித்து காட்டுகிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். வேதத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் உலக பழக்க வழக்கமாகவே நிறைய இடங்களில் நீங்கள் போகும்போது சில இடங்களில் அபாயம் என்று எழுதியிருப்பார்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அபாயம், இந்த ஈபி போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அபாயம் என்று எழுதியிருப்பார்கள். முக்கியமான இடங்களில் எங்கெங்கே இந்த கரண்ட்டெல்லாம் பாஸ் ஆகி கொண்டிருக்குதோ அங்கெல்லாம் அபாயம் என்று எழுதியிருப்பார்கள். இந்த உலகமே நமக்கு சொல்லுற எச்சரிப்பு தான். அந்த அபாயம் என்று சொன்னதுக்கப்புறம் நம்ம அதில் போவோமா? போக மாட்டோம். அதை தொடுவோமா? தொட மாட்டோம். நம்ம ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார், என்னுடைய நியமங்களை நீ கை கொள்ளாமல் போவாயானால் பாவம் செய்கிறாயிருப்பாய். அருமையான கர்த்தர்களே, அவருடைய நியமங்களை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக எச்சரிப்பை கேட்டு இன்னைக்கு அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க? அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம், அந்த ஈபி போஸ்ட் பக்கம் போக மாட்டார்கள். ஆண்டவர் நம்மளை எச்சரிக்காரில்ல, நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படியா வேதம் சொல்லுது? சங்கீதம் 1:1 துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும். நம்முடைய வழி கர்த்தருக்கு முன்பாக அது செம்மையானதாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை எச்சரித்து சொல்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். 8 அதிகாரம் 1 வசனத்தில், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாதுப்பா. மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடப்பீர்களானா அங்கே ஆக்கினை தீர்ப்பே இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ரோமரில் 8:8 வாசிக்கும் போது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதுப்பா. நம்ம எப்படி வாழ்றோம்? மாம்சத்துக்கு உட்பட்டு வாழ்கிறோமா அல்லது ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிச்சவர்களாக வாழ்கிறோமா என்பதை நாமே சிந்திக்கிறதான ஒரு வேலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அபாயம் என்று முக்கியமான இடங்களை எழுதியிருக்கார்களோ அதே மாதிரி நம்ம ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ என்
நியமங்களை கைக்கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம அப்படி அவருடைய நியமத்தை கைக்கொள்ளவில்லை என்றால் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நீ மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நடக்காத, ஆவிக்கேற்றபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரம செய்கிறவங்களதான் நியாய தீர்ப்பு நாள் அவங்களுக்கு தான் ஆக்கினை. ஆனா அவருடைய பிள்ளையாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நித்தியமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரே. அவர் நமக்கு எச்சரித்து சொல்கிறாரே. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் ஆக்கினைக்கு போகக்கூடாது, நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். உங்களை பாதுகாக்கும்படி எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வீணான சிந்தையுள்ளவர்களாக நம்ம நடக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபேசியர் 4:17, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல, மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தைகளே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நீங்கள் இனி நடக்கக்கூடாது. மற்றவர்கள் போல நீ இருக்கக்கூடாதப்பா. உன் சிந்தையில் எப்பவும் பரிசுத்தத்தை காணப்பட வேண்டும். உன் நடக்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். உன் செயல்களை பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில இடங்களில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸெல்லாம் போயினா பஸ்ஸில் ஏறி போவோம் இல்லையா? அப்போ போகும்போது பார்த்தா கைகளை வெளியே நீட்டாதிருங்கள்னு எழுதி போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸிலலாம் நிறைய இடங்கள் எழுதிப்பாங்க, கைகளையும் தலைகளும் வெளியே நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு பாருங்க இல்லையா? நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கையை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அவர் எச்சரிக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 56:2, உன் கைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி ஒரு பொல்லாப்பை செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். தன் கையை காத்துக்கொள்ளணும். முதலாவது அவர் சொல்லுகிறார், எச்சரிச்சிட்டார். அபாயமா, உனக்கு ஒரு அபாயம் இருக்குதுப்பா, ஜாக்கிரதையா இரு. இந்த உலகத்தில் நீ வாழ போகிறது கொஞ்ச காலம், என்கிட்ட வந்து நித்தியமாக இருக்க போற. இந்த உலகத்தில் இப்படி இருந்தாதான் என்னுடைய வருவேன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். இப்போது உலக வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா சில பஸ்ஸுகளெல்லாம் எழுதியிருப்பாங்க, கையை வெளியே விட்டுறாதப்பா, உன் கை உனக்கு கிடைக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுறார், உன் கையை நீ காத்துக்கோ. அடுத்தவன் பொருளை தொடாத, அடுத்த பொருள் மேலே ஆசை வைக்காத. கோடி கோடியாக குமிச்சு கிடந்தாலும் அடுத்தவன் பொருள் மேலே உன் கையை போற்றாத. உன் கையை முக்கியம். இயேசுக்கு சொன்னார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரிச்சிரு, வேண்டாம் அந்த கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கை மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில், இயேசுக்கு சொல் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. அதை தரிச்சு போட்டிருப்பா. பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ 2 கை உடையவனாய், நீ 2 கையுடையவனாய், 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். எப்பா நீ அக்கினிக்கு பாவம் செஞ்சுட்டு இந்த கையினால திருடிட்டு அடுத்த பொருளை எடுத்துட்டு நீ நரகத்துக்கு போகதை விட இந்த எடுக்காம இந்த கையா இல்லாம ஒரு கை உள்ளவனா நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது உனக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எச்சரிக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்ம கவனமாக கேட்க வேண்டும். முதலாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கை முக்கியம். இந்த கையை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தவன் பொருளை தொடக்கூடாது, அடுத்தவன் தோட்டத்தில் போய் எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது, அடுத்தவன் வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது. இந்த கையை கர்த்தர் பாதுகாக்கும்படி சொல்லுகிறார். கர்த்தர் நாம சங்கீதம் 125:3, நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் தங்களுடைய கைகளை எங்க நீட்ட மாட்டாங்க, அநியாயம் செய்யுது.
அநியாயம் செய்ய நிற்க மாட்டாங்க. ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமான் வீட்டில் வராதுப்பா. நீ உன் கையை காத்துக்கொள்ள வேண்டும். உன் கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த கை தேவனை ஆராதிக்கிற கை, இந்த கை தேவனுக்கு நேராக நீட்டப்படுகிற கை. இந்த கை மிகவும் முக்கியமான ஒன்று. ஆண்டவரை எச்சரிக்கிறார். நான் சொல்கிறேன், உன் கையை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டாவதாக அவர் சொல்லும்போது வாசிக்கும் போது, சரி நீங்கள் உலகத்தில் நிறைய இருப்பீங்க. முதல்ல இந்த பஸ்ஸிலலாம் அப்படி எழுதி போட்டிருந்தாங்க. ரெண்டாவது நீங்கள் அப்படியே வழியாக நடந்து போகும்போது சில இடங்களில் எழுதி போட்டிருப்பாங்க. எப்படின்னா சில இடங்களில் முக்கியமான ரோட்டில் எழுதப்பட்டு உள்ளன. என்ன எழுதியிருப்பாங்க? முக்கியமாக 4 ரோடு வரும்போது அந்த இடத்துல பஸ்ஸோ காரோ வருமுன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஒரே வழி, ஒன் வேன்னு எழுதியிருப்பான். என்ன இருப்பான்? ஒரே வழி. இது வந்துடாத, யாராவது வந்துட்டா என்ன ஆகிரும்? ஆக்சிடென்ட் ஆகிரும். அவன் நியமித்திருப்பான், இந்த வழி தான் வரணும், இந்த வழி தான் போக வேண்டும் என்று. ஒரே வழி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தர் நாம யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும். நானே வழி. அவர் ஒருவர் தான் வழி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை அல்லாமல் பிதாவின் இடத்துல யாராலும் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவிடத்திலே நம்ம போக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம். ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வாழும்போது, அவர் சொல்றபடி நடக்கும்போது அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் இடத்துல இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் பூமியை பார்த்தார். தேவன் இந்த உலகத்தை படைச்சு பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. அது சீர்கெட்டு போச்சுப்பா. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை கெடுத்துட்டாங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலுக்கு நிறைய மனுஷர் வழியை கற்றுட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஒருவர் தான் வழி என்பது அநேகருக்கு தெரியாதனால தங்களோட வழியை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இஷ்டம் போல போகிறாங்க. இதுதான் சாமி, இதுதான் தெய்வம், இங்கே தான் போகணும், இப்படி தான் வரணும், அப்படி என்று சொல்லி தங்களை இஷ்டம் போல போய்கொண்டு இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஒருவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவரை எல்லாமல் ஒருவர் பிதாவிடத்தில் போகவே முடியாது. கர்த்தர் நாம மகிமைப்படும். யோவான்ல அவர் எழுதும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய வழிதான் நீ பிதாவின் ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு எச்சரிக்கிறார். இயேசுவே வழி. அவரை எல்லாமல் ஒருவரும் நம்ம பிதாவின் இடத்துக்கு போக முடியாது. ஆகவேதான் ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் எழுதும்போது சொல்றாரு, எல்லாரும் வழி தப்பி போயிட்டாங்களே, இயேசுவாக வழியை விட்டுட்டாங்களே, இந்த வழிக்குள்ள யாரும் வரவில்லையே. அவர் தானே வழி. அந்த வழியை காட்டும்படி தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லுகிறது, இயேசுவே வழி. அவர் வழியாக நீங்கள் வருவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்கும். பாவம் உங்களை அணுகாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு வராது. அவர் ஒருவர் தான் ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்க முடியும். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் அழகாக எழுதுகிறார். அப்போஸ்தலர் 4, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேற யாராலையும், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம். அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு வராது. அவர் தான் ரட்சிக்கிறவர். ஆகவே அவரை நம்ம இருக பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீங்க தாப்பா வழி, அதான் ஒன்வே, ஒருவரே தேவன், ஒருவரே வழி, அவர்தான் இயேசு. அந்த வழியா பிரவேசித்து பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அபாலா கபரபா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு தேவனை நம்ம இருக பிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே அடுத்ததான வார்த்தையானது நிறைய ஃபஸ்ட்டாக பார்த்தோம். முதல்ல கைகளை வெளியே நீட்டாத. இது உலக மகனே சொல்கிறான், உலக மக்களே. ஆனால் கையில் வெளியே நீட்டினா உன் கைக்கு கேடு உண்டாகும். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு?
சில இடங்களில் முக்கியமாக என்ன பண்ணிருக்கோம், இந்த வழியாக தான் போகணும், இந்த வழியாக தான் வரணும். அவர் இயேசு சொல்லிட்டார், நானே வழியும் சத்தியம் சொல்லிட்டு. இப்போ மூணாவது இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாசிப்போம், சில பிளாட்டுகளில் எழுதப்பட்டு இருக்கும், அந்நியர்கள் உள்ளே என்ன பண்ணக்கூடாதுப்பா, அந்நியர்கள் எங்கே வரக்கூடாது, இந்த இடத்துக்கு. அவன் சொந்த இடம், அவன் காசு கொடுத்து வாங்கியிருப்பான், சுற்றிலும் வேலை அடைச்சி வச்சுருப்பான். அந்த இடத்துக்குள்ளே வேறு யாரும் எங்கே போக முடியாது, போக முடியாது. அதான் அந்நியர்கள் என்ன பண்ண முடியாதுப்பா, உள்ளே பிரவேசிக்க முடியாது. அருமையான கர்த்தர், அந்த அந்நியர் யார்? அந்த அந்நியன் என்றால் யார்? வேதத்தில் வாசிப்போம், யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன? ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தில் அவர் அழகாக தெளிவாக சொல்கிறார், ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அங்கே போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பிளாட்டுக்குள்ள, இந்த ராஜ்யத்துக்குள்ள, இந்த இயேசு இருக்கிற இடத்துக்கு நீ வர வேண்டுமானா நீ எப்படி தான் வந்தாக வேண்டும்? ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் அங்கே நீ உள்ளே நுழைய முடியும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு அங்கே இடமே இல்லை. அந்நியர்கள் உள்ளே வர முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தை கேட்காதவர்கள் அந்நியர்கள், அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தீட்டுள்ளதும் அருவருப்பும் அங்கே வர முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதான் வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளோர் அங்கே வர முடியாது என்று வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒன்றும் அங்கே போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தீட்டுள்ளது. ஞானஸ்தானம் எடுக்காட்டா நீ தீட்டுப்பட்டு இருக்கிற பொய்யன், அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கர்த்தருக்குள்ள தங்களை பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இந்த வழியை, இந்த இடத்துக்கு வர முடியும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும்னா இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அங்கே தீட்டுள்ளவங்க போக முடியாது, அருவருப்பானவங்க போக முடியாது, பொய்யை நடப்பிக்கிறவங்க போக முடியாது. ஆக அருமையான கர்த்தருடைய நமக்கு தெளிவாக ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினாலே நமக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 87:6 வாசிப்பீர்களா? கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வருகிறது, ஆண்டவருடைய வருகையினால். அந்த நாளில் நம்ம அங்கே போகும்போது இன்னான் இங்கே ஞானஸ்தானத்து மூலம் என் பிள்ளை ஆனான் என்று எழுதப்படும். எல்லாரும் அங்கே போக முடியாது. திட்டுள்ளவர்கள் போக முடியாது, பொய்யை நடப்பிக்கிறவர்கள் போக முடியாது. அவர் அங்கே பேர் எழுதுவார், யாரெல்லாம் என் பிள்ளைங்க என்று நீ ஞானஸ்தானத்து மூலம் அவரோடு உடன்படிக்கை பண்ணுறியோ, நீ அன்றுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை என்பதை உனக்கு முத்திரிக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் இந்த ஆண்டில் கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியாகுங்கள், அந்த இடத்துக்கு போக தகுதியாகுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆக வேதத்தில் நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம், உலகத்திலேயும் நிறைய வார்த்தைகளை பார்க்குறோம். உலகத்தில் தெரியாத எழுதி கொண்டிருக்கிறார்கள், நம்ம தெரிஞ்சதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் ஊர்களுக்கு நீங்கள் போங்களேன், எல்லா ஊர்களுக்கு போகும்போது சில ஹோட்டல்கள் நமக்கு தெரியாது, அந்த இடம் தெரியாமல் புதிய ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அப்போ ஹோட்டல் அங்கே இருக்கும். அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏன்னா எப்படி எழுதியிருப்பாங்க, இங்கே என்ன பண்ணிருக்கா, இங்கே சாப்பாடு ரெடின்னு எழுதியிருப்பாங்க. தெரியுமா? அந்த ஹோட்டலுக்கு முன்பாக ஒரு பலகை வச்சிருப்பாங்க, அந்த பலகையில் சாப்பாடு ரெடி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சாப்பாடு ரெடி? வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா யோவான் 6:48 வாசிங்க. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருப்பான். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இதுவே, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இதுவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெடியா இருக்குதுப்பா. யாருக்கு ரெடியான சாப்பாடு? இந்த ஹோட்டலில் ரெடியாக சாப்பாடு வச்சிருக்கேன்னு எழுதி போட்டிருக்கிறான். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ண விட்டால்
என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லப்பா. மாம்சத்தை புசித்து என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். மெய்யான போஜனமா, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது, ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைங்கள் அவருடைய சரீரத்துக்கு ஆயத்தமா இருப்பார்கள். உங்களுக்கு ரெடியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிற பிள்ளைகளா, வாங்க வாங்க, உங்களுக்காக என் சரீரம் பிக்க கொடுத்திருக்கேன், என்னுடைய ரத்தம் கொட்டப்பட்டிருக்கு என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக அவர்கள் வாழும்போது கர்த்தர் நிச்சயமா அவர்களுக்கு தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் கொடுக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம், அது எப்படி அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம்? 1986 நான் என்னுடைய டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன், அந்த டேட்டு கர்த்தர் சித்தமான சொல்கிறேன். அன்னைக்கு திருவிருந்து எடுக்கிறோம். அப்போ ஐயா இல்லை, நான் தான் திருவிருந்து கொடுக்குறேன். திருவிருந்து கொடுத்துட்டு கடைசியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த ரத்தத்தை நான் ஜெபம் பண்ணி குடிப்பேன். அப்படி குடிக்கும்போது ஒரு பச்சை ஆட்டு ரத்தமோ ஒரு இரத்த கவுளி எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த வாடை வந்துச்சு. எனக்கு அழுகையாக வந்துருச்சு. எப்படி இயேசு ரத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஆண்டவருக்குள்ளாக என்ன அப்படி ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே அண்டு. அப்புறம் எங்கள் சின்ன பாப்பா எங்கள் பொண்ணுக்கிட்ட அந்த எல்லோரும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் மீதி ரசத்தை கொடுப்பாங்க. அப்போ எங்கள் பொண்ணு வந்து குடிச்சிச்சு பாருங்களேன், அது சாதாரண திராட்சை ரசமாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் நினச்சேன், ஐயோ இந்த அப்படிய ரத்தத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்னைக்கு திராட்சை ரசத்தை அவருக்குள்ளாக நம்ம ஜெபம் பண்ணி அப்படி ரத்தமாக நீ நினைச்சு பானம் பண்ணுகிறாயோ, அது அப்படி ரத்தம் உண்மையான ரத்தப்பா. நான் ருசித்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இலவசமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அங்கே சொல்கிறார், இங்கே சாப்பாடு தயாராக இருக்குது, அவருடைய ரத்தமும் சரீரமும் தயாராக இருக்குது. அது யாருக்கண்டா, அவர் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த சாப்பாடு சாப்பிட முடியும். அவர்களுக்கு ரெடியாக வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. வேதத்தின் அடிப்படையில் நம்ம கர்த்தர் சித்தமானா வரக்கூடிய நாட்களிலே இதை பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இந்த வார்த்தையை கொடுக்க செய்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார், நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எச்சரிக்கையா ஒரு அபாயம் இல்லையே, நீ தாண்டவர் இங்கே வரக்கூடாது, ரொம்ப அபாயம். அருமையான என்ன எச்சரிப்பு, அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். அது வாழாதவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறான் கர்த்தர். எப்படின்னா, நீ துன்மார்க்கோட வழியில் நடக்கக்கூடாது என்று சொன்னார் கர்த்தர். நாம மகிமைப்படா, உன் கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்ன பண்ண வேண்டும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம போகாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவரும் பிதாவுக்கிட்ட வர முடியாது. ஒரே வழியாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். கர்த்தர் நாம் மேம்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளை, இந்த நாளில் நம்மை நாம் சோதித்து அறிவோம். ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன், இந்த ஒரே வழியாக இயேசுவிடமா நான் வந்திருக்கிறேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா, இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனா, இயேசுவுக்காக நான் வாழ்கிறேனா, இயேசுடைய சரீரமா அவர் ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேனா, நம்ம சோதிக்கணும். ஆகவே இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றே நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறப்பா, உங்கள் ரத்தத்தின் சரீரத்தை நான் உள்கொள்ளுறப்பா, உமக்காக நான் வாழ்கிறப்பா, எனக்கு ஒரு இடம் வைத்திருக்கிறீங்க, அதுக்கு நான் வர தயார் என்று சொல்லி யார் ஒருவர் அவருக்கு முன்பாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மொழியை ஆசீர்வதிப்பார், மறுமையிலே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், போற்றுக்கிறோம். இந்த நாளையில் என் அப்பா எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. துடிக்கிறையா, எங்களுக்கு ஒரு அபாய குரல், ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரா. கபரபா ஷபரபா, நாங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருந்து அப்பா உங்கள் ரத்தத்தில் உங்கள் சரீரத்தை உள்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அதிக ஜாக்கிரதையாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா, எங்களோட கையை காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. ஏசப்பா, இயேசுவே தெய்வம், இயேசுவை இல்லாமல் நாங்கள் வேறு அங்கே பரலோகம் போக முடியாது என்று நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரே வழியாக என் ஆண்டவருடைய வழியில் நாங்கள் வரணும் ஆண்டவரே. எங்களுக்காக ஐயா ஆண்டவரை அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினீங்களே, உங்கள் சரீரத்தை கொடுத்தீங்களே, அதை நாங்கள் உள்கொள்ளக்கு தகுதியாக உங்கள் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் ஐயா.
உங்கள் ரத்தத்தை சரீரத்தை வாங்கி உள்கொள்ள வேண்டும். உமக்கண்டு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் எங்களுக்காக ஜீவனை தந்து மீட்டுக்கொண்ட இயேசுவின் நாமத்தை எண்ணிக் கொள்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.